இந்த பதிவும் எஸ்ஐஆர் பற்றி தான். நேற்று பல பதிவுகள் இது சார்ந்து பார்க்கும்போது பிஜேபி பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 65 லட்சம் ஓட்டுகளை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து நீக்கிட்டு மறுபடியும் கேஸ் போட்டு ஆதார் கார்டை மட்டும் வச்சு ஒரு 20 லட்சம் பேர்த்த சேர்த்துருக்காங்க. 45 ஓட்டை பிஜேபி அல்லாத ஓட்டுகளை நீக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து எதிர்கட்சியான காங்கிரஸ் மூலிமா வச்சு கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதே போல் ஹரியானாவில் ஒரு இஷ்யூ, தலைவர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த தேர்தல் முடிவே மாற்றிருக்காங்க. அதே போல் பெங்களூரில் இது மாதிரி தான் ஒரு 8 தொகுதியில் பிஜேபிக்கு ஓட்டு மனம், அதாவது சிறுபான்மையினர் பழங்குடியினர் ஓட்டெல்லாம் நீக்கியிருக்காங்கிற மாதிரி பல அலிகேஷன் வைக்கிறீங்க. இந்த சம்பவங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது மிகப்பெரிய ஸ்கேம். ஸோ காங்கிரஸ் மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேஸ் போட்டிருக்கிறது ஒரு வீரியமிக்க விஷயமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்கிற பட்சத்தில் எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மும், இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு, இது மாதிரி அந்தந்த மாநிலத்தோட சிஎம்கள் இதில் முன்னெடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதுக்கு கூடவா நீதித்துறை செவி சாய்க்காமல் இருக்கும்? கண்டிப்பாக அதோட பிரச்சனையோட வீரியம் பெருசாக மாறும்ல. அப்போ அந்த ஸ்கேமை நம்ம தட்டி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அதை விட்டுட்டு தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் நீங்கள் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால ஒரு பப்ளிசிட்டி ட்ரெண்டுக்காக பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை இப்போ என்ன போல் ஆட்கள் பார்க்குறாங்கல்ல. அது உண்மைத்தன்மையாக இருந்தால், அந்த தவறு உண்மையாக இருந்துச்சுன்னா அது பிஜேபி பண்ணாலும் தப்பு தான், நான் சார்ந்த ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ இதோட பின்விளைகள் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதால மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால யாரும் அது நம்பகத்தன்மை கிடையாது. எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வரதுனால எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இங்கே பூத் லெவலில் பிஎல்ஓ ஆஃபீஸர் ஏடிஎம்கே சார்பாகவும் இருக்காங்க, டிஎம்கே சார்பாகவும் இருக்காங்க. அதனால் எந்த ஓட்டு பறிப்பு வரதுக்கான சான்சஸ் இல்லை. அதையும் மீறி பிளான் பண்ணி ஏதாவது ஓட்டுக்களை நீக்கினாங்கன்னா, தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான். உங்கள் பஞ்சாயத்தில் உங்கள் பூத்தில் ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு, ஒரு ஓட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் நீக்கியிருந்தாங்கன்னா அந்த பூத்தை விடாதீங்க. கண்டிப்பாக அங்கே உள்ள அதிகாரிகளை கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இது நம்ம உரிமையை நம்ம இழக்கிறதுக்கு சமம். இது இப்போ பெரிய விஷயமா தெரியாது, பின்னாடி நம்மளை ஒரு அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிருங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட நோக்கம். நம்ம உரிமையை என்றைக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.